வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட தமிழகத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 2 தினங்களுக்கு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைந்தது. விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமும் நிறைவடைந்தது. இதனையடுத்து தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. பிரச்சாரம் தொடர்பான எந்த நடவடிக்கைகளையும் அரசியல் கட்சிகள் வானொலி, சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக மேற்கொள்ளக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுவோர் மீது 2 ஆண்டு சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டும் சேர்த்தோ விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருமண மண்டபங்கள், சமுதாய கூடங்கள் கண்காணிக்கப்பட்டு வெளிநபர்கள் இல்லாதது உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கேட்டுக் கொண்டுள்ளார். பிரசார் பாரதிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் இதனை தெரிவித்த அவர், வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு தேவையான வசதிகள் உறுதி செய்யப்படும் என்றார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியில் நம்ம ஒரு அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டி, அங்கே மினிமம் ஒரு நல்ல டாய்லெட் இருக்கணும், தண்ணி வசதி இருக்கணும், நல்லா ஒரு கியூ ஃபார்மேஷன் பண்ணி ஒரு வெயில் காலையில் இருக்கே எப்படி மேலே ஷெல்டர் இருக்குதா இல்லைனாக்க ஒரு சாமியானா போடணும். அப்புறம் ஊனமற்றவர்களாக எல்லாம் முதியவர்களாக பண்ணும்போது அவங்க முன்னுரிமை கொடுத்துட்டு கியூவில் மக்களும் அவங்க ஒதுக்கணும் மாதிரி எலெக்ஷன் கமிஷனோட ஆணை இருக்கிறது. கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் ஒரு ரேம்ப் போடணும். எல்லா இடத்துலையும் ஒரு வாலண்டியர் இருந்துட்டு இது மாதிரி முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், ஊனமற்றவர் வரும்போது அவங்க ஒரு வீல் சேர் தேவைப்பட்டால் ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனில் நாங்கள் வீல் சேர் வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு வாலண்டியரும் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம ஆஃபீஸர்ஸ்க்கு, காவலர்களுக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா போலீஸ் இதுக்கு நாங்கள் ஸ்பெஷல் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்கோம். எப்படி ஒரு இருக்கிற நம்ம வசதியில் கொஞ்சம் பெஸ்ட் நம்ம பண்ணி கொடுக்க முடியுமோ அதுக்கு நாங்கள் ஏற்பாடுலாம் பண்ணோம். எப்படியாவது இந்த பர்சன்டேஜ் நம்ம 72, 73லேருந்து ஒரு 100% கொண்டு போகிறதுக்கு என்ன முயற்சி செய்யணுமோ அதை செய்யலாம். அதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம். திரு சத்யபிரதா சாஹூ அளித்த முழு நேர்காணல் இன்றிரவு 8 மணிக்கு சென்னை கோல்டு பண்பலை அலைவரிசையிலும் 8:30 மணிக்கு இதே அலைவரிசையிலும் ஒலிபரப்பாகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியது தொடர்பாக கடந்த 1 மாதத்தில் 200 புகார்கள் பெறப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் 160 புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு மாநிலங்களில் காவல்துறை மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சி விஜில் கைபேசி செயலி மூலம் 2,68,080 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் இதில் 92% புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. தருமபுரி மாவட்டத்தில் வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களில் GPRS கருவிகளை பொருத்தும் பணிகள் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தருமபுரி மக்களவைத் தொகுதியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று மாலை 6 மணியோடு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரங்கள் ஓய்ந்தது. மக்களவை பொதுத் தேர்தலையொட்டி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 1489 வாக்குச்சாவடிகளில் 967 வாக்குச்சாவடி மையங்களில் இணையவழி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. 262 பதற்றமான வாக்குச்சாவடிகளில் 116 இடங்களில் துப்பாக்கி ஏந்திய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் 148 நுண் பார்வையாளர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்தாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் அவர்கள் வாக்களிக்க இயலாது என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்று அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், பாஸ்போர்ட், பான் கார்டு,
புகைப்படத்துடன் கூடிய வங்கி மற்றும் அஞ்சலக கணக்கு புத்தகங்கள், மத்திய மாநில அரசுகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணி அடையாள அட்டை, தொழிலாளர் நலத்துறை செயல்படுத்தும் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு அட்டை, மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை, மக்களவை சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை போன்றவற்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தல் திருவிழா, தேசத்தின் பெருவிழா. வணக்கம், நான் உங்க ரம்யா கிருஷ்ணன் பேசுறேன். ஒரு நாடு எல்லா துறையிலையும் நல்ல முன்னேற்றம் அடைய குட் கவர்னன்ஸ், நல்ல அரசு தேவைப்படுது. ஒரு நல்ல அரசு அமைக்க இந்த டெமோக்ரஸி நமக்கு கொடுத்துருக்கிற நல்ல வாய்ப்பு தான் தேர்தல். ஸோ மறக்காம நம்ம ஓட்டை தேர்தலில் போட்டு நல்ல அரசு அமைய துணை செய்வோம். மறக்காம ஓட்டு போடுங்க. வணக்கம், நான் மணிகண்டன் பேசுறேன். எப்படி மொழி ஒரு அடையாளமோ இனம் ஒரு அடையாளமோ அந்த மாதிரி நம்மளுடைய வலிமையான தேசங்கிறது இந்த உலகத்துக்கு ஒரு அடையாளம். அப்படி ஒரு வலிமையான தேசம் உருவாகிறது அதுக்காக பாடுபடக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து தொடங்குது. வீட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் வாக்குச்சாவடியில வாக்கு செலுத்துவது. நாடாளுமன்ற தேர்தல் தவறாமல் வாக்களிங்கள். மக்களவை தேர்தல் நடைபெறும் நாள் ஏப்ரல் 19, 2024. அனைவரும் தவறாமல் வாக்களியுங்கள். தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், வட மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்றார். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் வட உள் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் அளவிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும். மாவட்டச் செய்திகள். தென்காசி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஆட்சியர் திரு கமல் கிஷோர் வீடு வீடாக சென்று அழைப்பிதழை வழங்கினார். திருச்சி மாவட்டத்தில் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு பிரதீப் குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பால் பாக்கெட்டுகள் விநியோகத்தை ஆட்சியர் திருமதி உமா இன்று தொடங்கி வைத்தார். குமரி கடலோர கிராமங்களில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 7000 மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தென்னக அயோத்தி என போற்றப்படும் கும்பகோணம் ராமசுவாமி திருக்கோவிலில் ராம நவமியை முன்னிட்டு இன்று நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்டம் கல்லங்குறிச்சி கலியபெருமாள் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது. வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் தீபா மற்றும் பிரணத்தி பங்கேற்றுள்ளனர். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 4 வெள்ளி மற்றும் 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே சீனாவின் எக்ஸின் மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மற்றொரு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே நெதர்லாந்தின் அரியானே ஹச்சானோ இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று நிறைவடைந்தது. வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட மாற்று ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட தமிழகத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 2 தினங்களுக்கு மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டி தோஹாவில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.